ஐயா படம் வந்து செப்டம்பர் இறுதியில தொடங்குறதுக்கான வேலைகள் நடந்துட்டுருக்கு. ஸோ அடுத்த வருஷம்க்குள்ள கொண்டு வரதுக்கான முயற்சிய மேற்கொள்றோம். ஸோ மத்ததெல்லாம் சேரன் சார் தான் சொல்லணும் அ விஷயங்கள். ஸோ செப்டம்பர்ல போய் நான் கலந்துக்கிறேன். ஸோ அதுக்கான வேலைகள் என்னோட அதுக்கிடையில 2 படம் இருக்கு. இப்போ 4த் ஃப்ளோர்னு ஒரு படம் முடிஞ்சிருச்சு. மேன்னு ஒரு படம் நானும் ஹன்சிகாவும் பண்ண படம் அது முடிஞ்சிருச்சு. அதுவும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. அடுத்து கோலி சோடா 3 தமிழ், தெலுங்கு நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதுவும் என்னோட போர்ஷன் முடிஞ்சிருச்சு. அதில் காப்பா பண்ணுறேன். ஸோ அதைத் தொடர்ந்து இன்னொரு படமும் டைட்டில் வைக்கல. அந்த படம் வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அவருடைய பொலிட்டிக்கல் ஜேர்னிங்கிறது ரொம்ப முக்கியமானது தமிழ்நாடு அரசியல்ல. நீங்க அதுக்கு எப்படி உங்கள தயார்படுத்திக்கிறீங்க? உங்க தயாரிப்புகள் எப்படி? பயோபிக் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் என்னோட கெரியரில் பயோபிக் பண்ணுறதுங்கிறது வந்து ஏன்னா ரெஃபரன்ஸாக வந்து நிறைய எடுக்க வேண்டியது இருக்குது. அவருடைய நிறைய விஷயங்கள் ஆவணப்படுத்தாமல் இருக்குது. அப்போ அந்த காலகட்டத்தில் இருந்ததெல்லாம் வந்து இப்போ தேடி தேடி நம்ம அதெல்லாமே படித்து அப்புறம் அவருடைய உடல் மொழிகள் இதெல்லாமே ஒரு இடத்துல பண்ண வேண்டியது இருக்குது. மாடுலேஷன் எப்படி பேசியிருக்காங்க, எப்படி உட்காந்துருக்காங்க. பயோபிக் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். ஸோ அது எல்லாமே இப்போ சேரன் சார் வந்து ஆவணப்படுத்தி அவருக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து ஒரு இடத்துல என்னையும் தயார் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ எல்லோரும் நல்ல ஒரு படைப்பாக கொடுக்கறதுக்கான முயற்சியை ஒரு டீமாக எல்லாருமே மேற்கொள்கிறோம். இல்லை, அவரை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அந்த போஸ்டர் வெளியிட்ட அன்னைக்கு போய் சந்திக்கிறதா இருந்தது. அன்னைக்கு எனக்கு கோலி சாரோட படப்பிடிப்பு இருந்தனால அவரை போய் சந்திக்க முடியல. விரைவில் நான் சந்திப்பேன். கட்டாயம் படப்பிடிப்பு போகிறதுக்கு முன்னாடி அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை நான் சேரன் சார் ஏற்படுத்தி தரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ மீட் பண்ணிட்டு தான் படப்பிடிப்பு போவேன். எப்போவுமே சில பொலிட்டிக்கல் லீடர்ஸோட பயோபிக்ங்கிறது வந்து கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு விஷயம். ஏன்னா இது எதையுமே மிகைப்படுத்தி நம்ம சொல்ல முடியாது. நடந்த ஆவணங்களின் அடிப்படையில் தான் ஒரு விஷயத்தை சொல்ல முடியும். அதை சேரன் சார் வந்து ரொம்ப சிறப்பாக செய்வாருங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவருடைய வாழ்க்கை வரலாறில் அவர் கல்லூரி படிக்கும்போது ஒரு மருத்துவம் படிச்சுட்டு அவர் எப்படி அவர் அரசியல் படுத்திக்கிட்டு எப்படி அவர் மக்களுக்கான ஒரு போராட்டங்களை முன்னெடுத்தார். அதுக்கப்புறம் அந்த ஜேர்னி எப்படி இருந்தது, இதெல்லாமே நம்ம இதில் சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் நிறைய விஷயங்களை ஆவணப்படுத்தி அதை வந்து ஒரு சுவாரஸ்யமாக கொடுக்குறதுங்கிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம். ஸோ அதை சேரன் சார் வந்து 2 ஆண்டுகளுக்கு மேலாக அதை ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஹோம்ஒர்க் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அது சரியாக வரும், நல்லா வருங்கிற நம்பிக்கை வந்து மொத்த டீமுக்குமே இருக்குது.